அது ரெய்டுங்கிறது நடக்கிறதுனால தான் அன்னைக்கே சொன்னீங்களே, எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். பாஜகவுடைய வழக்கமே அதுதானே. இல்ல இந்த ரைடு வேற ரைடா இருக்குது. எது? ஆமா, திமுக மேல எடுத்திருக்காங்க. திமுக இருக்கிற அமைச்சர்கள் அதுக்கு முதன்மையான உங்களை குறி வச்சு நகருது, அது ஆமா. குறி வச்சு நகருது. அதானே நான் சொன்னேன். நீங்க என்னுடைய மத்த பேட்டிகள்லாம் பார்த்தது இல்லையா? ஆ? மத்த பேட்டிகள்லாம் பார்த்தது. பாக்குறேன். நான் அதுல என்ன நான் சொல்லியிருக்கிறேன்? எலெக்ஷன் வரும்போது தீவிரவாத தாக்குதல் வரும், மத கலவரம் வரும், அப்புறம் அது போக எதிர்கட்சிகள் வீடுகள் எல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு வரும்னு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் க்ளீனாக சொன்னேன். கேஎன் நேரு, ஏவா வேலு, ஈரோடு முத்துசாமி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, இவங்க வீட்டில எல்லாம் ரெய்டு வரும்னு. ஏன்னு கேட்டாங்க. இவங்களாம் எலெக்ஷனில் அவங்கள அடிச்சுக்க முடியாது, நின்னா சொல்லி ஜெயிக்கக்கூடிய ஆட்கள்.